ஹாய் மட்டை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விடாமுயற்சி படத்தோட செகண்ட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதான் என்னப்பா ஃபஸ்ட் ரிவ்யூ பார்த்துட்டோம், இது என்ன செகண்ட் ரிவ்யூ அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வருமாங்க அதையும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி செகண்ட் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா பெருசாலும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதில் மிஸ் பண்ணது, அதாவது ஃபஸ்ட் ரிவ்யூவில் மிஸ் பண்ணது ப்ளஸ் அப்போ வந்து சில சர்ப்ரைஸ்லாம் வந்து அப்போ சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இப்போ அதெல்லாமே ஓப்பன் பண்ணி தான் பேச போகிறது. அதுக்காக தான் ஆக்சுவலி விடாமுயற்சி படம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட காப்பிரைட் வாங்கி எடுக்கப்பட்ட படம் தான் இது. நான் ஆல்ரெடி விடாமுயற்சி ட்ரெய்லர் டீசருக்கு அந்த டீசருக்கு வீடியோ போட்டதே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, சரி, இதில் என்னப்பா இப்போ நான் சொல்ல போகிறது அப்படின்னா, அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் படம் வந்து மொத்தமே வந்து 1.5 மணி நேரம் படம். உங்களுக்கே தெரியும், அந்த டைமில் வந்து ஹாலிவுட் படம்லாம் வந்து 1.5 மணி நேரம் தான் டைமிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே படத்தை அப்படியே எடுக்கிறதுக்கு இங்கே 2 மணி நேரம். நான் ஃபஸ்ட் ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன், படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மொத்தமே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் படம் தான். அதை என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க சம்மந்தமே இல்லாமல் 1.25 மணி நேரமாக அந்த படத்தை அந்த ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட்டு ஒரு 1/2 hour 3/4 hour தான். ஸோ இதை எடிட் பண்ணி போட்டாலே அந்த ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக எடுத்துன்னு போயிடலாம். 1.5 மணி நேரம் படமாக எடுத்தால் சரிங்களா. இவங்க வந்து அதில் பார்த்திங்கன்னா பெரிய சொதப்பலை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அந்த பிரேக் டவுன் படம் வந்து நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு ஹாலிவுட் படம்லாம் இப்போ உங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, டாம் க்ரூஸ் படம்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு படம் இருக்கும் மிஷன் இம்பாசிபிள்லாம். ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்பீடு, ஒரு கரெக்டான ப்ரில்லியண்ட்டான ஒரு சில சேசிங். இப்போ வந்து ப்ரில்லியண்ட்டான சேசிங் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டையாடு விளையாடு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து சிலது வந்து சர்ச் பண்ணிகிட்டே போவார். இங்கே மாடல் எப்படின்னு வந்திருக்கோம், இது அங்கே வந்து பாடி இருக்குமா, எந்த இடத்துல தோண்டி பார்க்கணும், இந்த மாதிரிலாம் அதுக்கு ஏதாவது ஒரு லீடு எடுத்துகிட்டு போவார். ஸோ எப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம், என்ன உண்மையிலே சொல்கிறேன், விடாமுயற்சியில் அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு சர்ச்சே கிடையாது. ஒரு பில்லியனான சர்ச் பண்ணி ஒன்றும் இல்லைங்க. ஒரு காமெடி சொல்ல போனால், இவர் வந்து ஆரோ வந்து தனியாக மாட்டிக்கிறாரு நம்ம அஜித் சார்கிட்ட. நல்லா கேட்டுங்க, தனியாக மாட்டிக்கிறாரு அஜித் சார்கிட்ட. அப்போ கன்று இருக்குது, கையில் நைஃப் இருக்குது, தனியாக ஆரோவை கையெல்லாம் போட்டு கட்டி கழுத்தையும் கட்டிடுறாரு கார் சீட்டில். அப்படி மாற்றணும் என்ன பண்ணிடுவோம், அழகாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போய் சார் பாருங்கள், என்னை நீங்கள் லூஸுன்ட்டிங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டீங்களா, அது பாருங்கள் என் ஒய்ஃப் மிஸ்ஸிங்கு, இவனுக்கு பணம் கட்டானுங்க, இவனை நான் பிடிச்சிட்டேன், இந்த கேஷ் ஆர் விட்ரா பண்ண சொல்லிட்டானுங்க, இதுவும் எவிடன்ஸ் தான், இவனுக்கு தெரியும் அப்படின்னா போலீஸே எங்கன்னு தூக்கிப்பாங்க. அதை விட்டு இவருக்கு கார் ஓட்டுறதை நான் கார் ஓட்டி காட்டுறேன் எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து அஜித் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி போட்டு அவருக்கு அதாவது டார்ச்சர் பண்ணுறாரு. எப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, காரில் போய் ஸ்பீடாக பிரேக் அடித்து டார்ச்சர் பண்ணுறான். அது ஒரு பிரில்லியண்டான சீனு வச்சுருக்கானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கையில் கன்று நைஃப் இருக்குன்னா நம்ம எவ்வளோ தமிழ் படம் பார்த்துருக்கோம். துப்பாக்கியில் கூட என்ன பண்ணுவார் விஜய் சார், ஒரு விரலெல்லாம் கட் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்னென்னு டாப்பிக்கை கேட்பார், கரெக்டுங்களா. எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட வந்து விஷயம் வாங்குறதுக்கு என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணார், கழுத்தில் டேப் போட்டு சீட்டில் கட்டிட்டாரான், காரில் போய் ஸ்பீடாக பிரேக் வச்சு பண்ணி அப்படியாவது அப்படின்னு ஒரு டார்ச்சருன்ட்டு என்னத்தை சொல்கிறது. நல்ல வேலை அந்த ஹாலிவுட் படம் எடுத்த டைரக்டர்லாம் பார்த்தா தூக்க மாட்டி போகும்போது அந்த பிரேக் டவுன் ஹாலிவுட் படம் அதில் எப்படி ப்ரில்லியண்ட்டாக வந்து ஹீரோ சர்ச் பண்ணி போகிறதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது காப்பி பேஸ்ட் அப்படியே. அதாவது நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என் வாத்தியார் சொல்லுவார் ஈயட்சாங் காப்பின்னு வரும், அது அப்படியே பார்த்து அப்படியே அடிக்கிறது. அந்த மாதிரி ஈயட்சாங் காப்பி வச்சுருந்தா கூட வந்து சூப்பராக இருந்திருக்கும் படம். இவனுக்கு வந்து 2 பாட்டு வைக்கிறோம், தலை வந்து பயங்கரமாக காரை ஓட்டுவார், இப்படி பெல்ட் அடிப்பார், அப்படி பண்ணுவார். எப்பா அதெல்லாம் பண்ணாமல் சொல்ல வரேன் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மக்கு சீன். இதில் ஒரு பெரிய காமெடி தெரியுமா, கன் பாயிண்டில் நம்ம தலையை உட்கார வச்சிடுறாங்க. கன் பாயிண்டில் ஒன்று இப்போ போட போகிறேன்றாங்க. அப்போ இருக்காரு, நீங்களாம் யார் அப்படின்னு வெளில கேட்ட முடியும். அதுக்கு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க தப்பிச்சு வந்த ஃப்ளாஷ்பேக்கு. எனக்கு இது செம்ம காமெடியாக இருக்குது. யாராவது நான் ஒன்றும் கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், நான் பண்ண வந்துட்டேன், நான் தான் கேங் டீமு ஒய்ஃபும் தூக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு நான் ராவடி பண்ணேன். ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே அவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்ல உட்காந்துருப்பாங்க. அது படமாக அதில் ஒரு 1/4 மணி நேரம் ஓடுது. 1/4 மணி நேரம் தேவை அதெல்லாம் நிறைய தேவையில்லாத சீனு. அதே மாதிரி ஒரு வில்லனோட கேங்கில் வந்து ஒரு கையாள் சரிங்களா, ஒரு கையால் அடியாள், அவனை போய் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு 10 நிமிஷம் சீன் வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. அவன் போயிட்டு அவன் ஃபேமிலியில் 2 பேர் அடிக்கிறான், இது பண்ணுறான் அதை பண்ணுறான் நீನು. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் தேவையில்லாத சீனோ எவ்வளோ இழுக்க முடியும் ஜவ்வு மாதிரி அப்படி இழுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த படத்தை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் வந்து சூப்பர், செம்ம, தலை அழகிட்டார், பிச்சுட்டார், ஆடியன்ஸுங்கெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. அங்கே தான் யோசி வைக்குது. அவனுங்களாம் என்னென்னு போய் பார்த்தா மண்டை மேலேங்கிற கொண்டையை மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு பார்த்தா அந்த கொண்டையை பார்த்தா அப்போ தான் தெரியுது கருப்பு கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும்
சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அறிவாலயத்தில் அடிமைகள் 200 ரூபாய் ஊபீஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படம் வேற லெவல் செம்ம அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து எதிரி ஆகிட்டார் இவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுகவை அதிகமாக திட்டு வசைப்படுறாரு. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்களாம் தலை அஜித் அவர்களுக்கு. தலை அஜித் அவர்களை வந்து ஏற்கனவே வந்து திமுக தான் வெயின்னு வச்சு செஞ்ச கட்சி, சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து அவர் வேறு சினிமா அரசியல் இந்த பக்கம் வரமாட்டேன், யாருக்கும் ஆதரவுலாம் கிடையாதுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்டில் நின்றுருக்காரு. ஆனால் இவங்க மாட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முட்டு குத்து தூக்கி காட்டுறாங்களாம் பத்தியா அப்படி சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற எல்லா சேனல்லையுமே ஒரு ரீலுக் பண்ணி பாருங்கள், அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். அவங்க முழுக்க திமுகவுக்கு முட்டு குத்த சேனல்ஸாக தான் இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரெட் ஜாயிண்ட்டு. ஸோ எப்படியாவது வந்து இதை ஓட வச்சு இதில் ஒரு ஆதாயம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது இன்றைக்கி சண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடுற தேட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு அஜித், விஜய், ரஜினி இவங்களோட படம்லாம் ரிலீஸ் ஆனால் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வாரமாவது வந்து 2 ஸ்க்ரீனில் பெரிய 2 ஸ்க்ரீனில் ஓடும். ஃபஸ்ட் 4 நாளைக்கு 3-4 ஸ்க்ரீனில் கண்டினியூ ஓடும். ஆஃப்டர் மண்டே மேலே 2 ஸ்க்ரீனில் கண்டினியூ ஆகும். பட் இது கண்டினியூ ஆகிறது பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தன் படம் இது கூட ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போவே வந்து டிக்கெட் வந்து ஸ்லோவாகிடுச்சு. ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. நீங்கள் கூட ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லிடும் பாருங்க, படம் வந்து மெகா ஹிட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் போனால் மட்டும்தான் ஹிட் ஆகும். மற்றபடி வந்து இவங்க என்ன தான் ஏமாற்றி ஒன்ஸ் ஆடியன்ஸ் வர வச்சாலும் சரி, அந்த படம் வந்து மெகா ஹிட் ஆகாது தமிழ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தான் இப்போ வந்து ஒன்ஸ் பார்த்துட்டா பிடிக்கல அப்படின்னால, இப்போ நான் கூட சொல்லிட்டேன் ஃபஸ்ட் ரிவ்யூலே, ஒரு முறை பார்க்கலாம் சில பேர் விடாமல் முயற்சித்து பாருங்கன்ற மாதிரி தான் அப்படின்ற ரிவ்யூ தான் அது. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேக்ட்ராப்பே. மற்றபடி வந்து படத்தை நல்லா ட்ரிம் பண்ணி அந்த ஹாலிவுட் படத்தில் இருக்க மாதிரி காப்பி பண்ணி எடுத்திருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா அதுலேயே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் சின்ன சண்டை காட்சிகள் உண்டு, செகண்ட் ஹாஃப்லேயும் நல்ல சண்டை காட்சிகள் உண்டு. சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த தேவையில்லாத வில்லனுக்கு ஒரு ஸ்டோரியெல்லாம் கொடுத்துட்டுலாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க கொலாப்ஸ். இப்போ புரியுதுங்களா யார் வந்து நல்ல படத்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றதை. ஸோ நீங்களே பார்த்துக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.